ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சைடிகா பெயின் வந்து சர்ஜரி பண்ணக்கப்புறமா எனக்கு இருக்குது, அதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணலாம், இல்லை சைடிகா எக்ஸசைஸ் நான் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி, அதாவது சர்ஜரி முடிஞ்ச பிறகு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ரேடிங் பெயின் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்து சைடிகா பெயினா, ஓகேவா? சைடிகா பெயின் இருந்ததுன்னா என்னென்ன விஷயம் காமிக்கும், இல்லை லம்பார் ரெடிகுலோபதின்னு சொல்லுவாங்களே அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை காமிக்கும், டிஸ்க் பல்ஜ்னால எனக்கு ரேடிங் பெயின் வருமா, ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரேடிங் பெயின் இருக்குமா, எங்கெங்கெல்லாம் பெயின் காமிக்கும், எனக்கு தொடப்பகுதியில் மட்டும் வலி இருக்குது சரிங்களா, இல்லை கால் பகுதியில் மட்டும் வலி இருக்குது, எனக்கு கணுக்கால் ஃபுல்லாக வலி இருக்குது, சில டைம் வலி இருக்குது, சில டைம் வலி இருக்க மாட்டுது, பைலேட்ரல் ரெடிகுலோபதின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா, அதாவது எஸ்ஐ ஜாயிண்ட் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தது, அதாவது உங்கள் பகுதி கீழே இருக்கக்கூடிய போன் பார்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை, இல்லை சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலி இருந்தாலும் உங்களுக்கு பெயின் வரலாம், இல்லை லம்பாரில் வந்து இருக்கக்கூடிய கர்வேச்சர் வந்து அதிகமாக இருந்தாலும், ஸ்பேசம் வந்து இருந்தாலும் உங்களுக்கு பெயின் வந்து கீழே வரைக்கும் வரலாம். சில பேருக்கு வந்து பட் மசில் மட்டும் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து காஃப் மசில் மட்டும் பெயின் இருக்கும். விட்டு விட்டு எனக்கு பெயின் வருது, இதெல்லாம் வந்து சைடிகாவான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பின்னாடி வலி வந்தாலே சைடிகா அப்படின்னு சொல்கிறாங்க. பைரிஃபார்மி சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. மசில் வந்து டைட்னஸ் ஆனாலும் இந்த பிரச்சனை வரும் சரிங்களா. மசில் வீக்காக இருந்தாலுமே உங்களுக்கு உட்காரும் போது பெயின் இருக்குது, எழுந்து நிற்கினா பெயின் இல்லை, நடக்கும் போது பெயின் இல்லை, பைக் ஓட்டும் போது கொள்ளும் போது எனக்கு பெயின் இல்லை, ஆனால் கீழே சமணம் போட்டு உட்காந்தா மட்டும் எனக்கு கால் ஃபுல்லாக வலி இருக்குது, இது சைடிகான்னு கேட்டிங்க அப்படின்னா சைடிகா தாராளமாக கிடையாது, ஓகேவா? ஸோ சைடிகா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சைடிகா பெயினுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஓகே. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கான சைடிகா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அக்ரிவேட் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஹீட் தெரப்பி கொடுத்தா பெயின் அக்ரிவேட் ஆகும், சில பேருக்கு வந்து கோல்டு தெரப்பி கொடுத்தா ஹீட் அக்ரிவேட் ஆகும், பெயின் அக்ரிவேட் ஆகும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து கரெக்டான ரூட் காசை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே எல்லா எக்ஸசைஸும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே போல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் நிறைய ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது பார்த்து இது பண்ணவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பெயின் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அந்த பெயினை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஓகே, சைடிகான்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சர்ஜரி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு பெயின் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் வருது. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே வந்து எனக்கு பேக்கில் பெயின் வருது சரிங்களா, ஹாம்ஸ்ட்ரிங் மசிலில் பெயின் வருது, காஃப் மசில்ஸில் பெயின் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பெயின் ஸ்கேலில் வந்து 1 to 10 அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. மாடரேட்டாக இருக்கா, இல்லை சிவியராக இருக்கா, இல்லை மைல்டாக இருக்கா, எத்தனை நாளாக உங்களுக்கு அந்த பெயின் இருந்திருக்கு, சர்ஜரிக்கு அப்புறமா பெயின் இருக்கா, இல்லை சர்ஜரி பண்ணி எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து எப்படின்னா, நீங்கள் உங்களை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ உங்களை செல்ஃபாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணிங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயம். நான் என்ன விஷயம் பார்ப்பேன், ஓகே, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு சைடிகா பெயின் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விஷயம் நம்ம சொல்லித்தரோம், அவங்களுக்கு வந்து என்னென்ன வச்சு நான் கேட்பேன், அவங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பேஸ் மாறும், ஓகேவா. ஸோ அதை நாங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சைடிகா பெயின் வந்துட்டு சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பெயின் வந்துருச்சு, அந்த பெயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல் நான் பார்ப்பேன், பார்த்ததுக்கப்புறம் எந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு பெயின் இருக்குது, தொட முன்பகுதியில் வலி இருக்கா, தொட சைடில் வலி இருக்கா, இல்லை பின்பகுதியில் வலி இருக்கா, சில பேர் எழுந்து நிற்கும் போது வலி இருக்கும், இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டா வலி இருக்கும், இல்லை நடக்கும் போது பெயின் இருக்கும், சில பேர் படி ஏறும்போது இறங்கும் போது வலி இருக்கவே இருக்காது, ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு 3 மினிட்ஸ் நின்றுட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் நின்றுட்டுக்கப்புறம் எனக்கு வலி வருது ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஆங்கிள் வந்து அதிகமாக ஸ்ட்ரிஸ்ட் ஆகுது, இதனால் அந்த வலி இருக்குது, சர்ஜரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பாடி அந்த லெக் வந்து மறுத்து போகிற மாதிரி ஃபீலாக இருக்குது, அப்படின்னா மாதிரி சக்க மாதிரி இருக்குது, எப்படின்னா வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாரி விஷயம்லாம் நம்ம கேட்ட பிறகு என்னென்னா மசில் பவர் நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விட மசில் பவர் எப்படி இருக்குது, அதாவது ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு மசில் பவர் எப்படி இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 5 அப்படின்னு மசில் டெஸ்டிங் வந்து நாங்கள் பண்ணி பார்ப்போம். அந்த பண்ணி பார்க்கும்போது கிரேட் 3ல் இருக்குது அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி சரிங்களா, அந்த கிராவிட்டி வந்து பவர் 3ல் பண்ணுறாங்களா, இல்லை வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பார்ப்பேன், அப்புறம் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பார்ப்பேன், ரெண்டு காலுக்குமே ஈக்குவலாக பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுவே வந்து சர்ஜரி பண்ண லெக்கில் வந்து மசில் பவர் கம்மியாக இருந்தாலும், மசில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லெக் வந்து ஃபுல்லாக வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா சர்ஜரி பண்ணக்கப்புறம் அந்த காலை வந்து நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. அதனால் மசில் க்ரோத் வந்து கம்மியாகிட்டு கால் சில நேரத்தில் சொல்லுவாங்க ஒல்லியாக இருக்குது, இந்த கால் வந்து எனக்கு க்ரோத் அதிகமாக இருக்குது, குண்டாக இருக்குது, இந்த கால் ஒல்லியாக இருக்குது அப்படின்னுவாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையானது மசில் பவரா மசில் ஸ்ட்ரென்த்தான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுப்போம். மசில் பவர் கம்மியாக இருந்தது அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டியில் என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை வந்து ரிப்பீட்டடாக பண்ண சொல்வேன்,
ஓகேவா? எப்போ ஸ்டெப்ஸ் ஏறுறது இறங்குறது தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா, ஸ்டெப்ஸ் ஏறும்போது இறங்கும் போதும் ஃபஸ்ட்டு நார்மலாக ஏறி இறங்க சொல்வேன். வெயிட் கப் வந்து 1 kg காலில் கட்டிட்டு அவங்கள வாக் பண்ண சொல்வேன். ஓகேவா? ஸோ வெயிட் கப் பண்ணிவிட்டு சரிங்களா, வெயிட் கட்டிட்டு வாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க இந்த லெக்கில் இருக்கக்கூடிய என்டியூரன்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தும் பவரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ ஏஜை பொறுத்து இது மாறும். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குது, உங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கான ரீசன் என்ன வந்தது, ஓகேவா? உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத அளவுக்கு தான் நீங்கள் போயிருக்கும் போது தான் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க. எடுத்தவொடனே வந்து வலி வந்ததுன்னு போய் சர்ஜரி பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் டே டு ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். என்ன விஷயம், சில பேருக்கு வந்து பாத்ரூம் உட்கார்ந்து இருந்துக்கிறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற விஷயம் பார்க்கலாம். படி ஏறி இறங்குறது தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா படி ஏறி இறங்குறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும், என்னென்ன மசில் படி ஏறி இறங்குறதுக்காக யூஸ் ஆகுது. வேஸ்டஸ் மீடியலின்னு சொல்லக்கூடிய தை மசில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து மசில், அதை இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா சில பேர் வந்து ஏறி இறங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சில பேருக்கு வந்து முட்டி மட்டும் வலிக்க ஆரம்பிக்குது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா உங்கள் தை மசிலும் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலும் வந்து லூஸாக வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப டைட் பண்ணி இறுக்கமாக வச்சுருந்துருக்கனாலும் உங்களுக்கு பெயின் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதனாலலாம் வந்து இந்த பெயின்லாம் காமிக்கும். நீங்கள் அதை ரூட் காஸ் கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து முட்டியோடு சேர்ந்து பின்னங்கால் வலி இருக்கும், தொடப்பகுதியில் பின்னங்கால் வலி இருக்கும். எதனால் வருதுன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணதுக்கும் கால் நீட்டியாக வச்சுருப்பீங்க. அதனால் என்ன ஆகும்னா கால் மடக்க முடியாமல் மசில் வந்து எலாங்கேட் ஆகுது பார்த்தீங்களா? அதனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கிராம்ப் ஆகும், இல்லை டைட்னஸ் ஆகும். அந்த டைட்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பண்ணலாம். இருந்தாலும் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு ஸ்ட்ரெச்சஸ் வந்து நல்லா கால் நீட்டி உட்காந்து நம்ம டச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, முன்னாடி பெண்ட் பண்ணி நம்ம டச் பண்ணுவோம். அந்த விஷயம் பண்ணணும். ஹாட் வாட்டர் பேக் கொடுத்துட்டு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அப்படி இல்லைனா பெயின் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆயில்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டாம், பெயின் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மசிலுக்கு தேவையான க்ரிப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெயின் ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய மசில் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மசில் வந்து ஃபேஷியா வந்து டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது லூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெயின் வந்து ஃபஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அது ரெடியூஸ் ஆகிட்ட பிறகு மற்ற விஷயம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மற்ற வேலையை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒரு பக்கம் டைட் ஆகுது அப்படின்னும் போது உங்களோட பாடி பொசிஷனே சேஞ்ச் ஆகும். அந்த பாடி பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது எங்கெங்கே மசில் கிராம்ப் ஆகுது, எங்கெங்கே உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து எதனால் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம்னா, ஏன்னா இப்போ ரேடிங் பெயின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரேடிங் பெயின்னா அப்படின்னா ஒரு இடத்துல பெயின் ஆரம்பித்து கால் ஃபுல்லாக வந்து த்ரூ அவுட். இப்போ இடுப்பில் வலி வருதுன்னா இடுப்புலேருந்து பட்டக் மசில் வந்து தொடையிலேருந்து முட்டி வலி, முட்டி வந்து காஃப் மசில்ஸ் வந்து ஆங்கர். சரிங்களா? ஒரு கோர்வையாக வந்து ஒவ்வொரு மசிலாக வந்து உங்களுக்கு ரேடிங் ஆகும். இந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்கு ஆங்கிளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, முட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. எங்கே ஆரம்பிக்குதோ, ஸோ நர்வ் காம்ப்ரெஷன் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். இல்லை நான் வந்து ஆட்டோ டிரைவர், நான் வந்து வண்டி ஓட்டின்னு தான் இருப்பேன், இல்லை வந்து நான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பஸ் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது ஒன்று வந்து நான் டிரைவராக இருக்கேன் அப்படின்னும் போது என்னோடய கால் வந்து பொசிஷன் வந்து மெரிச்சிட்டே இருக்குது. ஓகேவா? நான் கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னங்கால் ஃபுல்லாக வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணணும்? நான் சர்ஜரி பண்ணிட்டேன், திருப்பி அந்த வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு வேலையில் வந்து இருப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயத்த வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிலாக்ஸ் பொசிஷன் சொல்லியிருப்பேன், கால் மேலே கால் போட்டு உட்காருது. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து பெண்ட் பண்ணுற எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? அது பண்ணும்போது 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஸ் ஆகும். ரிடியூஸ் ஆன பிறகு நீங்கள் அந்த பாட்டுக்கு தேவையான மசில் பவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் மசிலோட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் குவாட்ரிசெப்ஸோட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம். அதை நான் வந்து இப்போ பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லம்பார் ரெடிகுலோபதி, லம்பார் லார்டோசிஸ், ஐடி பேண்ட் சிண்ட்ரோம், க்ளூட் மசில்ஸ், காக்சிடீனியா, இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு வீடியோவை வந்து நெக்ஸ்ட் வீடியோவை போட போகிறேன். நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். சரிங்களா? ஸோ முடிஞ்சளவு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ஷேர் பண்ணுறீங்க, பட் என்னென்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் பார்க்குற விதம், அதாவது நான் போடும்போது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன், அது பண்ணுங்கள். அந்த விஷயம் பண்ணிங்கன்னா சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை லம்பார் ரெடிகுலோபதி, இல்லை லம்பார் பிரச்சனை இருக்கலாம், இல்லை டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி, டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆனாலும் சரி, இல்லை வந்து உங்கள் ஐடி பேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஐடி பேண்ட் வந்து டைட்னஸ் ஆனாலும் சரி, இல்லை ஃபேஷியல் டைட்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக வந்து தையில் வந்து ஏதோ இன்ஜுரியாக இருக்குது, எனக்கு பெயின் இருக்குது, ஓப்பன் உண்டு இல்லாமல் நார்மலாக மசில் கிராம்ப் ஆகுது, இல்லை நைட் டைமில் எனக்கு காஃப் மசில் மட்டும் கிராம்ப் ஆகுது அப்படின்னா கூட இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன், பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஆக்ஷன் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். படுத்துட்டு வந்து காலை வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குல்ல,
சில பேருக்கு வந்து கால் நீட்டி படுத்தாலே பெயின் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறோம்னா காலை வந்து பெண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு 1 2 3 ஆங்கிளை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். நான் சொல்லித்தரது லோயர் லிம் மசிலுக்கு தேவையான ஃபுல் எக்ஸசைஸும் சரிங்களா. ஸோ இது வந்து 10 டைம்ஸ், ஆப்போசிட்டை வந்து 10 டைம்ஸ் பண்ணணும். இது போல் 1 டைம் பண்ணுறீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு, ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா காலை பெண்ட் பண்ணி இப்படி 1 2 3 4 5. ஓகே, அதே போல் இந்த லெக் 1 காலை நீட்டி வச்சா பெயின் இருக்குது அப்படின்னா காலை பெண்ட் பண்ணி வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. 2 3 4 5. சரியா, 2 எக்ஸசைஸ் பண்ணியாச்சா. மூணாவது காலை பெண்ட் பண்ணி வச்சுட்டு 1 2 3 சிங்கிளாக பண்ணுறத இப்போ டபுளாக பண்ணுறீங்க. இது போல் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். எல்லா எக்ஸசைஸுமே வந்து 10 டைம்ஸ் பண்ணணும். நான் வந்து 5 டைம்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணுறேன். இது எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை முறை பண்ணணும், எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலை பெண்ட் பண்ணி வச்சுட்டு இது ஓகேவா. இங்கே பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா முட்டி வலி, இங்கே வலி வருதுங்களா, இங்கேருந்து ஒரு சில பேர் பெயின் வரும், சைடில் மட்டும் பெயின் காமிக்கும். அந்த பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஒரு 10 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு காலை வந்து லாங்காக வச்சுட்டு சிங்கிள் லெக் மட்டும். ஓகே, ஒரு கால் மட்டும் பெண்ட் பண்ணிவிட்டு இடுப்பை தூக்கி இறக்கணும். 1 2 3 4 5. பாருங்க, காலை வந்து நான் ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணல, இவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணணும். சிம்பிளாக வந்து இவ்வளோ தான் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய காஃப் மசிலும் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலும் இங்கே இருக்க டைப் பின்னாடி இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ராக்ட் ஆகிக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தூக்குறீங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது போல் வந்து 2 காலுக்குமே. ஓகேவா, இது பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கால் மேலே கால் போட்டு இப்படி பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, கால் மேலே கால் போட்டுட்டு இப்படி வைக்கக்கூடாது, இப்படி இப்படி வச்சுட்டு எந்த பகுதி பாதம் பகுதி பார்த்தீங்களா அது வந்து டவுன்வர்டாக கீழே போகும். இப்படி இது பண்ணும்போது என்ன ஆகுனா ஐடி பேண்ட் ஆரம்பிக்கிற இடமும் ரூட் மசில்ஸ் அண்ட் லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதனால பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ காரணம் கால் சில பேர் இப்படி பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. காலை வந்து இப்படி வைக்கணும். நல்லாவே கால் மேலே கால் போடுங்க, இப்படி பெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, திரும்பவும் பண்ணுறேன். கால் மேலே கால் போட்டு இப்படி பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது போல் வந்து 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் நல்லது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா, அப்போ இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி இது போல் பண்ணீங்க அப்படின்னா லெக் மசில்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரென்த்னிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா காலை வந்து ஒரு காலை பெண்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் இப்படி வச்சுட்டு தூக்கி இறக்கணும். இது வரைக்கும் 1 2 3 4 5 5 செகண்ட்ஸ், அதாவது 5 கவுண்டிங் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5. ஓகேவா, இது ஒரு செட்டு. அதே போல் எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதுங்களா? இன்னும் வாட்டி பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதே போல் 1 2 3 4 5 6 7 8 9 10. புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸசைஸ் புரிஞ்சுதுங்களா? இந்த சிம்பிளான பேசிக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய லோயர் லிம் பெயின், ஓகே, லோயர் பாடியில் இருக்கக்கூடிய பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து அது ரூட் காஸ் வந்து நம்ம இன்னும் டயக்னோஸ் பண்ண வேண்டியது.
ஓகேவா? இது 100% எல்லாருக்குமே வந்து சரியாகும்னு சொல்ல முடியாது. லம்பார் பெயின் இல்லை வந்து லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய பெயின் வந்து சைட்டிகா பெயின் இல்லை பைரிஃபார்மி சிண்ட்ரோம் எல்லாமே வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்லித்தர பேசிக் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், ஐ மீன் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு பெயின் வருது, அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பேசிக் சிம்பிளான எக்ஸசைஸ் நான் சொல்லித் தருவேன். இதை நீங்கள் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும், என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் என்ன கிளினிக்கில் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.